அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த வீக்கான லெவல்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம், அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி கம்மிங் சண்டே புஷன் கிளாஸ் 12ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸுக்கு யார் யார் பே பண்ணியிருந்தீங்களோ அவங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் நேம் டிஸ்ட்ரிக்டும் அனுப்பி விடுங்க. அனுப்பினவங்க அனுப்ப வேண்டாம், அனுப்பாதவர்கள் மட்டும் அனுப்புங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த வீக்கான லெவல்ஸை நம்ம என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். செல் 22,708, 22,212 பை, 22,92 ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? என்ன இருக்குது நம்மளுடைய மினிமம் நம்ம புள்ளியிலேருந்து தான் என்ன இருக்குங்க, 100 பாயிண்ட், மினிமம் 100 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். 150 பாயிண்ட் அவர் கொடுத்துருக்காப்புல. கரெக்டுங்களா? இதுதான் மார்க்கெட். அப்போது நமக்கு தேவையானது கிடைச்சதா புக் பண்ணிட்டு வெளியே போயிருக்கலாம். அப்போ நம்ம எஜ்ஜிங்கோட தான் எடுக்க சொல்கிறோம். அப்போ எஜ்ஜிங் எடுத்துருந்தா ஆப்போசிட்டில் ஒரு 30 ரூபா உங்களுக்கு நஷ்டமாக இருக்கலாம். 40 ரூபா ப்ரீமியத்தில் 30 ரூபா 40 ரூபா, அப்போ மீதி இருக்கக்கூடிய 60 ரூபா லாபம், ப்ராஃபிட். ஓகேங்களா? இது இந்த வீக்கானது. அதே போல் நான் ஒரு சில இதுவும் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் பொசிஷனலி 22,100 21,800 வரைக்கும் நம்ம பொசிஷன் மந்த்லி, இந்த வேல்யூ சொல்லல, மந்த்லி வேல்யூ, மந்த்லி சப்போர்ட். நமக்கு இந்த கால்குலேஷன் மந்த்லி வேல்யூ கொடுத்துருக்க அந்த வேல்யூ வந்தால் மார்க்கெட் பை ஆகிறதுக்கு திரும்பும். அது என்ன சொல்லியிருந்தேன்னா 18th to 22 டேட்டில் வந்தால் எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம். ஸ்ட்ரைக் கூட மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதை நான் இடையில அந்த இது வரும்பொழுதும் நான் அப்டேட் பண்ணுறேன். எந்த ஸ்ட்ரைக் எடுக்கலாம், எதில் எடுக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. இது இதுக்கானது எலெக்ஷன் இதை பேஸ் பண்ணி அதை நம்ம எடுக்கலாமா அப்படின்னு பிளான் பண்ணலாம். அதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அது பிறகு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா ஒரு மார்க்கெட் அப்படியே இறங்கின உடனே அப்படியே அங்கே அந்த புள்ளி டச் பண்ண அப்படியே ஏரியெல்லாம் போய்டும். குறிப்பிட்ட ப்ராஃபிட் கொடுக்கும், அதுக்கப்புறம் சைட்வேஸ் கன்சால்டேஷன் போட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பவும். அப்போ நம்ம அதை பார்த்துக்கலாம். இவ்வளோ மார்க்கெட் இறங்குது அப்படிங்கிறதுலாம் பேனிக் ஆகும். மார்க்கெட்லாம் மேக்ஸுங்க, அது எங்கே வந்தால் எங்கே திரும்பும் என்ன, அப்படியே மார்க்கெட் இதாகிடுச்சு, கிராஷ் ஆகிடுச்சு அப்படிலாம் கிடையாது. மார்க்கெட் கரெக்ஷன் அது அந்த மந்த்து என்ன நடக்கணுமோ அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? இயர்லியில் பையில் தான் இருக்குது. 23,500 போயே ஆகும் மார்க்கெட்டு இந்த இயர். ஃபர்ஸ்ட் அதை டச் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் திரும்புறதா வேண்டாமன்றதை டிசைட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது இது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி 48,312 48,512 வரைக்கும் வந்தால் பை பண்ணுங்க. 49,978 வந்தால் செல்லு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது நம்ம செல்லு பிஃபோர், அதுக்கு முன்னாடி இதுலேயே நம்ம பார்த்துருந்தனால ஏதாவது கொடுத்துருக்கலாம். ஸோ பார்க்காதனால விட்டுட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இப்போ நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க, சூப்பர். எஜ்ஜிங்கோட தான் நம்ம பை பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? அப்போது இது ஸ்டாப் லாஸ் ட்ரிகர். அப்போது உங்களுடைய இதில் இருந்து வந்ததில் எஜ்ஜிங்கில் பாருங்கள், கீழே ப்ராஃபிட், புட் சைடில் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். புட் சைடில் நல்ல உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். ஏன்னா இங்கேருந்து பாயிண்ட்ஸு இதை உங்களுக்கு மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ உங்களுக்கு லாஸுங்கிறது ஏற்பட்டிருக்காது. அப்படி ஆயிருந்தாலும் ஒரு அதிகபட்சம் ஒரு 20 புள்ளிகள் 30 புள்ளிகள் லாஸ் ஏற்பட்டிருக்கலாம். அதுக்கு தான் நம்ம எஜ்ஜிங்கோட எடுக்கிறது, சேஃப்டி. புரிதுங்களா? இது இந்த மாதிரி இதாக நான் சொல்கிற 52 வாரங்களில் ஒரு 6 வாரங்கள் அல்லது 8 வாரங்கள் ஸ்டாப் லாஸ் இல்லை. மற்றபடி 44 வாரங்கள் சக்ஸஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்த வாரத்திற்கான லெவல்ஸ் நான் நாளை மறுநாள் ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்து அப்டேட் பண்ணுறேன். இதில் ஆப்ஷன் கிளாஸில் ஏதாவது சேரணும்னு புஷன் கிளாஸில் சேரணும்னு நினைக்கிறவங்க என்கிட்ட கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.